வாய் திறந்தாலே கெட்ட வார்த்தை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, நீங்க மதுரைக்காரங்க, மதுரையை சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவர்கள், தமிழ் செந்தமிழ் பேசக்கூடியவர்கள். நான் சென்னை வாசி, மீசாப்பேட்டை என் ஊரு, நிறைய வார்த்தைகள் தெரியும். என் தெருவில் சண்டை போட்டா குழாயில் எங்க அம்மா அப்பா அவங்க கூட இருக்கிறாங்களா, அவங்க எல்லாம் தெருவில் சண்டை போடுவாங்க இறங்கி. என் அம்மா சொல்லுவாங்க, ஏய் உள்ள போ, இருமா, சூப்பரா பேசுது அந்த அக்கா, கோர்வையா பேசுதுப்பா. ஒரு கொடத்தை முன்னால வைக்கிறதுக்கு 1916 இருந்து தொடங்குதுப்பா வரலாறு. நான் 2016 வரைக்கும் கேட்க 100 வருஷம் வரலாறு பேசுது. உன் பரம்பரை எனக்கு தெரியாதா, உங்க அம்மா அப்பா யாருன்னு தெரியாதா, அவங்கள பெத்தவங்க அப்படி கோர்வையா சொல்ல. எங்க அம்மா மரியாதையா உள்ள போயிடு, இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, இருமா, சூப்பரா பேசுது அந்த அக்கா, ஏய் போடி உள்ள, தமிழ்மா, தமிழ்ல கெட்ட வார்த்தை கூட அழகா இருக்குங்க. ஆனால் என்ன தெரியுமா, ஆசிரியராகவும் மேடை பேச்சாளராகவும் இருப்பதனால் என் குழந்தைகளை ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனையோ தவறான வார்த்தைகள் தெரிந்தாலும் ஒருபோதும் இந்த நாக்கினால் அதை உச்சரித்தது கிடையாது. அதுதான் என் வெற்றிக்கு காரணம். விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, ஆனால் பேசாத. வாயிலிருந்து வெளியில் வரக்கூடாது, வார்த்தைகள் வாயிலிருந்து வரக்கூடாது. எது வாயிலிருந்து வருகிறதோ அது சாஸ்வதமாக, அது உறுதியுடன் உன்னோடு கூட பிரபஞ்சத்தோடு நடக்கும். உறுதியா பேசு. கெட்ட வார்த்தைகள் வந்தா கூட அப்படி முழுங்கிடு. வேணாம் மச்சான், விட்டுறா, ஏ வேணாம்ப்பா, விட்டுருப்பா, இவ்வளவுதான், இதோட நிறுத்து. அல்லது நீ படித்து என்ன பயன்? வாயிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனமாகவே பாருங்க. எப்போது இது சூப்பருங்க, எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை மூழ்கடித்து கொண்டு இருக்க வேண்டிய விரும்பக்கூடிய மனநிலை. ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது விளையாடிக்கிட்டே இருக்கணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கேன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று வம்பளத்துக்கிட்டே ஏதாவது ஒரு போதையில் உங்களை மாட்ட வச்சுக்கிறது. இதெல்லாம் நீங்க கைத்தட்டவே முடியாதுப்பா. எதிலும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம். எதுலையுமே ஒரு இடத்த ஒன்று கத்துக்கிறதுக்கு போறல, முழுசா கத்துக்கிட்டு வாயேன். கிரிக்கெட் போறல, கிரிக்கெட்டை கத்துக்கோய. இல்ல ஹாக்கி தான், ஏன் அங்க போற? இல்ல இல்ல அது டென்னிஸ், ஏன் அங்க போற? ஒன்னு எது போறியோ அதுல முழுசா கத்துக்கோ. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஃபுல்லா கத்துக்கோ. 4 வருஷம் இருக்கு உனக்கு. எதை எடுத்தாலும் அதில் நிரந்தரம் இல்லாத மனநிலை. இது ரொம்ப நல்லா இருக்கு சார். இங்க எப்படின்னு தெரியல, சென்னையில நிறைய உள்ளாடை தெரிய பேண்ட் போட்டு காண்டாமிருக மாதிரி முடி வெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச முடியாமல் வினோதமாக வெறித்த பார்வையுடன் நடப்பது. இது இருக்கு சார் நிறைய பேர்கிட்ட. இந்த அபாயத்தை சமூகம் இன்னும் முழுமையாக உணரவில்லை. பள்ளி ஆசிரியர்களுக்கு கூட ஓரளவு தான் தெரியும். பெற்றோர்களின் அளவுக்கு மீறிய செல்லம் தான் இதற்கெல்லாம் காரணம். தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களின் அனைத்து அடாவடிகளுக்கும் துணை போகிறார்கள். அவங்கெல்லாம் வரலையா இன்னைக்கு? நல்ல வேளை தப்பிச்சிட்டீங்க. அவர்கள் பார்க்கிற பிள்ளைகள் இல்லை இவர்கள். சாபாஷ். உங்க அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்க, டீச்சர்னு கூட்டுவாங்களே, உங்க அம்மா அப்பா சொல்லுங்க, ஏன் பையனா, அவனுக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க. தெரியும். ஐயோ அவன் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பான். ஐயோ அந்த 4 பேரோடு சேர்ந்துதான் என் பிள்ளை கெட்டு போச்சு. அந்த 4 பேர்ல ஹெட்டே அவன் தான். பள்ளியில் படிக்கிற போது கூட அவர்கள் தங்களை முழுமையாக வெளிப்படுத்துவதில்லை. ஒரு விஷயம் இந்த தாய் சொல்லுகிறேன், என் குழந்தையை கேட்டுக்கொள். இந்த 4 ஆண்டுகள் தான் நீ யார் என்பதனை உனக்கு நீயே அடையாளம் கண்டு கொள்கின்ற வயது. இதை விட்டுட்டு வெளியில போயிட்டு நீ எந்த அடையாளத்தையும் தேடிவிட முடியாது. நீ யார் என்பதனை கண்டுபிடி. நான் ஒரு சவால் கொடுக்கிறேன் உனக்கு. கேம்பஸ் இருக்கு, நீ இந்த சிட்டிலேயே இல்ல தமிழ்நாட்டிலேயே தி பெஸ்ட் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற, A++ நாக்ல அவ்வளவு சீக்கிரமா வாங்கிட முடியாது. தர நிர்ணய குழுவினால் A++ என்ற தகுதி பெற்ற மிக தரமான ஒரு கல்லூரியில படிச்சுட்டு இருக்க. ஆனால் இந்த கல்லூரியில் படிப்பதற்கான சூழல் உனக்கு வாய்க்கின்ற பொழுது நீ அதை எப்படி கைக்கொள்கிறாய்? அந்த வாய்ப்புகளை எப்படி கைக்கொள்ள போகிறாய்? இவர்களுக்கும் இந்த தலைமுறைக்கும் நடுவில் மலையளவு வித்தியாசம். மேற் சொன்னவை ஏதோ ஆண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை,
பெண் குழந்தைகளுக்கும். காலம் காலமாக மூத்தோர் இளையோர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இதை எண்ணிவிடாதீர்கள். கடந்த பல்லாயிரம் ஆண்டுகளில் இப்படி ஒரு ரசனை இல்லாத, சுய சிந்தனையற்ற, சோம்பலும் அலட்சியமும் கொண்ட தலைமுறையை இந்த உலகம் காணவே இல்லை என்று முடிக்கிறான் அவன்.